எந்திரிக்கிறாரு, அடிபடுறாரு, தடுமாறுறாரு. ஏன்னா அவசரம், ஆத்திரம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு வந்திருப்போம் ஸ்கூல்லேருந்து. நம்ம என்ன நினைப்போம், வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தோடனே சனிக்கிழமை காலையிலன்னு நினைப்போம். சண்டே ஃபுல் டே இருக்குல்ல, அப்போ என்ன பண்ண போகிறோம்? கடைசியில் எப்போ எழுதுவோம் தெரியுமா? திங்கக்கிழமை காலையில். எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? எல்லோருக்கும் மணியத்தையின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான கதையோட மணியத்தை உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த கதையில் ஒரு ஞானி நிறைய ஊர்களுக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் எந்த பொருட்களையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அந்தந்த ஊரில் யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அவங்க வீட்டில் தங்கிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அடுத்த ஊருக்கு போகிறது, நிறைய செய்திகளை சேகரிக்கிறது, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி ஒரு கிராமத்துக்கு அவர் போகிறார். போகும்பொழுது ஒரு வீட்டில் ஒரு தங்குறாரு. ஒரு ஏழையான ஒருத்தருடைய வீடு தான். அவர் ஆனால் இந்த ஞானியை நல்லா கவனிச்சுக்கிறாரு. அவருக்கு என்ன இருக்கோ அதை கொடுக்குறாரு. சாப்பிட்றதுக்கு உடை, அப்புறம் படுக்கிறதுக்கான பாய் தலகாணின்னு அவங்க வீட்டில் இருக்கிற அளவுக்கு அவர் நல்லாவே பார்த்துக்கிட்டார் இவரை. இப்போது இந்த ஞானிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா பார்த்துக்கிட்டாரே, அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் நமக்கு கொடுத்தாரே, நம்ம இவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஒரு பூ கொடுக்குறாரு. அது சாதாரண பூ கிடையாது, மந்திரப்பூ. மேஜிக்கல் ஃப்ளவர். அவர் சொல்லிட்டு கொடுக்குறாரு, இங்கே பாரு, இது ஒரு மந்திரப்பூ. இந்த பூ வச்சு நீ இரும்பையெல்லாம் தங்கமாக்கலாம் அப்படின்னு. இந்த இவருக்கு ஏழைக்கு பயங்கர ஆச்சரியம். நிச்சயமாவா அப்படின்னு? ஆமாம், ஆனால் இது யாருக்கும் தெரியாமல் நீ பண்ணணும். அப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்குது. 2 நாள் தான் இந்த பூ உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் வாடி போயிடும். அதுக்கப்புறம் இந்த மந்திரம் வேலை செய்யாது. அதனால் 2 நாளுக்குள்ளே உனக்கு எவ்வளவு இரும்பை தங்கமாக்கணுமோ ஆக்கிக்கோ, பணக்காரன் ஆகிக்கோ, மந்திரப்பூ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு ஞானி போயிட்டார். இந்த ஏழை இருக்கார் இல்லையா, அவர் நல்லவர் தான், ஆனால் சோம்பேறி. கொஞ்சம் இல்லை, நல்லாவே சோம்பேறி. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். நம்ம கையில் தான் மந்திரப்பூ வந்துருச்சுல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டார். அப்புறம் பார்த்தா மதியம் ஆயிடுச்சு. சரி, இன்னும் 1.5 நாள் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலமாக எழுந்திரிச்சு இரும்பு கடைக்கு போனார். இரும்பு கடை பூட்டியிருந்தது, அன்னைக்கு விடுமுறை. ஐயோ, என்ன பண்ணுறது? அங்கேயும் இங்கேயும் போய் பார்த்தாரு, எங்கே இரும்பு இருக்கும், எங்கே போகலாம், என்ன பண்ணலான்னு பார்த்தார். இதெல்லாம் பண்ணுறக்குள்ளேயே ஒரு நாள் போயிடுச்சு. அடுத்த நாள் எழுந்திரிச்சு நேராக அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போயிட்டார். அங்கே போய் 100 கிலோ இரும்பு வாங்கிட்டார். இப்போ 100 கிலோ இரும்பு அவர் தூக்கிட்டு வர முடியாது இல்லையா? அப்போ ஆள் கூலிகள் யாரும் எதுவும் அங்கே உதவி கிடைக்கல. சரி, நான் வாங்கினதை அங்கே வச்சுட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற தன்னோட நண்பர்களை போய் கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து கொண்டு தர சொல்லலாம் அப்படின்னு கூப்பிட போனார். பார்த்தா நண்பர்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, யாருமே இல்லை. இப்போது திருப்பியும் அங்கே இரும்பு கடைக்கு போகிறாரு. இப்போ மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஏன்னா 2 நாள் முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பூ வாடி போயிடும், மந்திரம் வேலை செய்யாது இல்லையா? அப்போ என்ன பண்ணார், கைக்கு கிடைச்ச கொஞ்சம் இரும்பை, அவர்னால எவ்வளோ தூக்க முடியுமோ அந்த இரும்பை மட்டும் தூக்கிட்டு வேகமாக வீட்டை நோக்கி வர்றாரு. கீழே விழுகிறாரு, எந்திரிக்கிறாரு, அடிபடுறாரு, தடுமாறுறாரு. ஏன்னா அவசரம், ஆத்திரம். இது டைம் முடிய போகுதுன்னு பதட்டமாக ஒரு வேலை செய்யும் போது கீழே விழுந்து எந்திரிச்சு வேகமாக வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த டைம் முடிஞ்சு பூ வாடி இருந்தது. அப்புறம் அவர் உட்காந்து யோசிச்சார், எவ்வளோ ஒரு மந்திர சக்தி நம்மக்கிட்ட கிடைச்சிது, ஒரு பூ கிடைச்சிது, நம்ம சோம்பேறித்தனத்தினால இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஞானி கிட்ட போய் மறுபடியும் கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற அந்த ஞானிக்கிட்ட போய் கேட்குறாரு. ஐயா, நான் நிஜமாக தப்பு தான் பண்ணிட்டேன், ஒரு சோம்பேறித்தனத்தினால நான் அந்த மந்திர பூவை இழந்துட்டேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. அப்போ அவர் கேட்டார் அந்த ஞானி, சரி, நீ இரும்பு கடைக்கு போன, 100 கிலோ இரும்பு வாங்கின, அப்புறம் தூங்குன, இதெல்லாம் விடு. உன்னுடைய வீட்டில் தாழ்பால் இருந்ததுல, லாக்கு, அது இரும்பு தானே, அதைவாவது நீ தங்கமாக்கி இருக்கலாமல்ல. உங்கள் வீட்டில் இருக்கிற இரும்பு பொருட்களையாவது தங்கமாக்கி இருக்கலாமல்ல, அது கூட நீ பண்ணலையே. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், 2 நாள் இருக்கே, நீ பார்த்ததுனால தான் இப்படி ஆகிப்போச்சு. அப்போ இனிமேல் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஞானி சொல்லிட்டார். இவரும் வீட்டுக்கு வந்துட்டார். அப்போதுலேருந்து அவர் எந்த விஷயத்தையும் செய்யணும்னு நினச்சா செஞ்சிடுறது, தள்ளி போடுறதே கிடையாது.
இப்போது இந்த கதையில் நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு கதை. ஏன் தெரியுமா? இப்போ சனி ஞாயிறு நம்மளுக்கு லீவு விடுறாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு வந்திருப்போம் ஸ்கூல்லேருந்து. நம்ம என்ன நினைப்போம்? வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தோடனே இன்னும் 2 days ஃபுல்லாக லீவு, இன்றைக்கி சாயங்காலம் விளையாடலாம், அப்புறமா ஹோம்ஒர்க் நாளைக்கு காலையில் எழுதிக்கலாம், சனிக்கிழமை காலையிலன்னு நினைப்போம். ஒரு காலையில் எழுந்திரிச்சு விளையாண்டு சாப்பிட்டு எல்லாம் முடிக்கும் பொழுது சாயங்காலம் இன்னும் டைம் இருக்கே, அப்போ எழுதிக்கலான்னு நினைப்போம். அப்போவும் எழுத மாட்டோம். சண்டே ஃபுல் டே இருக்குல்ல, அப்போ என்ன பண்ண போகிறோம்? அம்மா அப்பா கேட்கும் போதெல்லாம் இப்படியே சொல்லிட்டு வருவோம், நாளைக்கு எழுதுறோமா, காலையில் எழுதுறோமா, மதியம் எழுதுறோமா. ஆனால் கடைசியில் எப்போ எழுதுவோம் தெரியுமா? திங்கக்கிழமை காலையில் வேன் வந்து பேன்னு ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கும் பொழுது, இல்லை ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு கிளம்பி போகலான்னு நினைக்கிற 8 மணி 8:15 8:45 அவங்கவுங்க எந்த நேரத்துக்கு பள்ளிக்கு போகிறோமோ அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சு, ஐயோ நான் இது முடிக்கல, ஐயோ டீச்சர் திட்டுவாங்க, நான் இதை முடிக்கல அதை முடிக்கல, பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இம்போஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதிட்டுருவோம். இந்த கதையும் சைமல்டேனியஸாக ஒரே மாதிரி விஷயத்த கொடுக்குது. அப்போது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்தோடனே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்கள் வேலையில் முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் 2 நாள் ஹாப்பியாக இருக்கலாம். அதனால் இனிமேல் என்ன பண்ணுறீங்க? நாளைக்கு இருக்குது நாளான்னைக்கு இருக்குன்னு ஹோம்ஒர்க்கை தள்ளி போடக்கூடாது. வந்த உடனே முடிச்சிட்டிங்கன்னா அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.